போன வீடியோஸ்ல பைபிள பத்தி சொல்லித் தந்தீங்க. பைபிள்னா என்னன்னு கத்து தந்தீங்க. அதுல இருக்கிற ஒரு சில வசனங்கள நம்ம வாழ்க்கையில அப்படியே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லித் தந்தீங்க. சரி, ஓகே. அப்போ பைபிள எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள நம்ம ஒரு சில பாகங்களா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல முதல்ல இருக்கிற 5 புக்ஸ வந்து 5 ஆகமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க முக்கியமான விஷயம் என்ன அதுல வரும் அப்படின்னா, அவங்களோட இஸ்ரேலைட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸு, கடவுள் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தாரு, அவங்கள எப்படி உருவாக்குனாரு, எப்படி நடத்தினார் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் அந்த புத்தகங்கள்ல இருக்கும். 5 புத்தகங்களுக்கு அப்புறமா ஹிஸ்ட்ரி புக்ஸ் வந்து நமக்கு பழைய ஏற்பாட்டில் காணப்படுது. அதில் வந்து ஒரு சில புத்தகங்கள் இருக்குது. அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் எப்படியாய் வாழ்ந்தாங்க, அவங்களோட கல்ச்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அவங்களோட வீழ்ச்சி என்னவா இருந்துச்சு, கடவுளை விட்டு தூரமாக போனால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸில் இருக்கும். மூன்றாவதாக கவிதை புத்தகங்களாக நம்ம பார்க்கலாம். முக்கியமாக 5 புத்தகங்கள் அதில் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, சிலது தேவனை துதிக்கிறதா இருக்கும். சில லைன்ஸை பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்ற காரியங்கள், அவரை பற்றி இன்னும் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த மாதிரி பாடல் வடிவில் இந்த புத்தகங்கள் எல்லாம் காணப்படும். 4வது பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீர்க்க தரிசன புத்தகங்கள். இது அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேலர்களுக்கு உரைத்த தீர்க்க தரிசனங்களாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட ஜெனரேஷனில் இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு நடக்க போகிற விஷயங்களை, ஒரு சில காரியங்களை எப்படியா மக்கள் கடவுளை விட்டு தூரமாக போனாங்க, எப்படி அவங்க கடவுளோட கூட நெருங்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குற புத்தகங்களாக இந்த புத்தகங்கள் காணப்பட்டுச்சு. இதில் 17 புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி